அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. அக்கா குட் மார்னிங். வெண்பா, ஏய் நில்லு. இது என்ன வீடா இல்ல சத்திரமா சாவடியா? நினைச்ச நேரம் வர போற என்ன பழக்கம் இது? அக்கா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆனா போன் சார்ஜ் போயிடுச்சு அப்படிதானே? சொல்லு விஜய், போன் சார்ஜ் போயிடுச்சு தானே? இல்ல இந்த ராஜேஸ்வரி தொல்லை தாங்க முடியலன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டியா? சொல்லு விஜய். புருஷன் பொண்டாட்டி நேத்து நைட் ஷோ போயிருப்பாங்க. டிஸ்டர்பா இருக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதானே மாமா? ரஞ்சிதா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்காத. அக்கா நான் ஒன்ன போய் தொல்லையா நினைப்பனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்ன ஆச்சு, உனக்கு உன் பொண்டாட்டி பெருசு, அதுல நான் ஒண்ணு குறுக்க வரல. நீ நைட்டு வரமாட்டேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உன் கூட பிறந்த அக்கானா எனக்கு தெரியல. இதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிற கொடுமைக்காரின்னு நினைச்சியா விஜய்? அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் போய் உன்னை அப்படிலாம் நினைப்பேன்? உன் வாய் மட்டும் தாண்டா அப்படி சொல்லுது. ஒரு அக்காவா இருக்கிறவ எந்த நேரத்துல தம்பி அவ கைய விட்டு போறாங்கறத நல்லா உணர்ந்திருப்பா. மேடம் கோவப்படாதீங்க மேடம். நடந்ததை தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. ஏங்க ஏய், அவன் என்ன சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறியா நீ? இவனை என்ன பண்ணா அவன் உன் மகுடிக்கு ஆடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போகுதுன்னா நீங்க நல்லா இருங்க. அதுக்கு நான்லாம் குறுக்க நிக்க மாட்டேன். இப்படிலாம் நடந்துக்கிட்டு என்ன ஆகாதவள காமிக்காதீங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ ராஜிமா, இப்ப நீங்க ஏன் இப்படி கண் கலங்குறீங்க? மாமா முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. ரஞ்சிதா சுமாரு. அக்கா ப்ளீஸ் கா, அது ஒரு ஆக்சிடென்ட் கா. ஒரு முக்கியமான ஃபைல வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். மல்லி கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. நாங்க போயிட்டோம்னு நினைச்சு செக்யூரிட்டியா ஆபீஸ லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. போனை எங்க வச்சேன்னே தெரியல. யாருக்குமே கால் பண்ண முடியாம போயிடுச்சு. காலையில செக்யூரிட்டி வந்து ஆபீஸ திறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கிளம்பணும். இதான்க்கா நடந்தது. ஏ மல்லி, அப்படியா? இது எல்லாமே தற்செயலாதான் நடந்துச்சுல்ல? ஏண்டா விஜய், ஏதோ ஒண்ணு தற்செயலா நடந்துச்சுன்னு சொன்னா நம்பலாம். இவ வந்தது, கரண்ட் கட் ஆனது, உன்னோட போன் காணாம போனது, ஆபீஸ் லாக் ஆனது எல்லாமே இவளுக்கு சாதகமா நடந்திருக்கு. அது எப்படிரா எல்லாமே தற்செயலா நடக்கும்? அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கணும்? எல்லாமே தற்செயலா நடந்ததாவே இருக்கட்டும். எங்க போனீங்க, ஏன் போனீங்க, போக கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி உங்க லைஃப்ல மூக்க நுழைக்க நான் விரும்பல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருங்க. புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம் பாருங்க. இத பார்த்து நீங்க வயிறு எறிங்கன்னு இந்த மாதிரி கேவலப்படுத்துறதெல்லாம் என்னால தாங்கிக்கலாம் முடியாது. ஏய் நீ சொல்லுடா, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் வயித்தெரிச்சல் எறிவனா? சொல்லு. அக்கா நீ என்ன சொல்றேனே எனக்கு புரிய மாட்டேங்குதுக்கா. அந்த வேலை செஞ்சவளே புரியாம நிக்கும் போது உனக்கு எப்படிடா புரியும்? மல்லி அக்கா என்ன சொல்றாங்க? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ என்ன செஞ்ச? நான் என்னங்க செஞ்சேன்? ராத்திரி பூரா நானும் உங்க கூட தானே இருந்தேன். மல்லி வேண்டாம், ஆதாரத்தோட காமிச்சிருவேன். நானே உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர காரணமா இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நீ தான் வழி வகுக்கிற. என்ன கடுப்பேத்துறதுக்காக அப்படி செஞ்ச. சரி போய் தொலையட்டும். அதனாலதான் உனக்கு சந்தோஷம்னா சந்தோஷப்பட்டுட்டு போ. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுவே நாளைக்கு வெளியில தெரிஞ்சா என்னடி ஆகும்? யாருக்கு அது அசிங்கம்? அக்கா மல்லி என்ன செஞ்சா? தெரிஞ்சா என்ன அசிங்கம்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. உனக்கு புரியாது விஜய். உனக்கு தெரியாம தானே எல்லா வேலையும் அவ செஞ்சிருக்கா. திரும்ப திரும்ப கேக்குறேன், அப்படி அவ என்னதான் செஞ்சு தொலைச்சா? எங்களை வெறுப்பேத்தணும்னு நீயும் இவ்வளவு ஆபீஸ்ல கொஞ்சம் கொலாவுனத எனக்கு அவ போட்டோ எடுத்து அமிச்சிருக்கா.
இவ குடும்பத்துக்கு வேணா வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காம இருக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் அது இருக்குல்ல. நாம பிசினஸ்ல இருக்கோம். இந்த விஷயம்ல வெளியில லீக் ஆச்சுன்னா எவ்வளவு அசிங்கம் அது. ஆபீஸ்ல எவனாவது அதுக்கப்புறம் உன்னை மதிப்பானா? ஆபீஸ்ல வச்சு எம்டி சார் பொண்டாட்டி கூட சரசம் பண்ணிட்டு இருக்காருன்னு அசிங்கமா பேச மாட்டாங்க? 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த எதுக்குடா போட்டோ எடுக்கணும்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுடா. எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்லங்க, நான் என்ன போட்டோ எடுத்தேன், எதை அனுப்புனேன், இவங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல. வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்ள இப்பதான் வரீங்களா? குட் மார்னிங் மல்லிமா. தோ நைட்டு நடந்த அந்த கூத்துக்கு இந்த அம்மா தான் டைரக்டர். கருமம் கருமம். என்ன ராஜி இது? ஏன் காலையிலேயே பிரச்சனை பண்ற? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மல்லிக்கு நீங்க பெரியம்மா தானா? இல்ல ஏய், சும்மா கத்தாதீங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். பொண்ணுக்கு எந்த ஒரு நல்ல அம்மாவாச்சும் இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்து அனுப்புவாளா? ஏன் பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னு இருந்தானா செருப்பு கழட்டி அடிச்சு துரத்தி அமைச்சிருப்பேன் நானு. இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்டு நின்னு இருக்க மாட்டேன். இவ பண்ணிட்டு வந்திருக்க வேலைக்கு ஆரத்தி எடுக்காதது ஒண்ணுதான் குறை இல்ல? விட்டா அதையும் செய்வீங்க போல இருக்கு. ஆமா ஆரத்தி எடுப்பேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சீ, கேவலமான ஜென்மம். ஏய், நிறுத்துங்க. ஏன் முன்னாலே எங்க அக்கா மேல கை ஓங்குறீங்க? அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அக்கா சாரிக்கா, ஆனா தயவு செஞ்சு நீங்க என்ன பேசுறேன்னு தெளிவா சொல்லுக்கா. நான் ஒண்ணு நடந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் நடந்துச்சு சொல்லுக்கா, இல்லனா எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அவ என்னதான் பண்ணி வச்சா? தெளிவாதானே இரு. பாரு, நல்லா பாரு. குடும்ப பொண்ணு செய்யற வேலையா இது? ஏய், இப்போ வாச்சும் இவ உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன்கிட்ட ஒண்ணு என்கிட்ட ஒண்ணுன்னு வேஷம் போட்டு திரியறாடா இவ. அக்கா இது எப்படிக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. உன் பொண்டாட்டி எனக்கு அமிச்சிருக்கா. ஏங்க, நான் போய் எப்படி? ஏண்டி நீ கேட்க மாட்ட? விஜய், இந்த பாரு, யார் அமிச்சு விட்டதுன்னு பாரு. மல்லி, என்ன இதெல்லாம்? இது இது எப்படி? ஏய், நடிக்காதடி. விஜய், அவ உன்னை மயக்கிட்டாளாம். அவ மடியில நீ விழுந்துட்டியாம். நானும் என் புருஷனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருன்னு எனக்கு அனுப்பி விட்டுருக்கா இவ. இல்லங்க, சத்தியமா நான் எடுக்கல. நான் எப்படி? எனக்கு அனுப்புனது கூட போய் தொலைதுடா. நாளைக்கு இந்த போட்டோ உன் ஆபீஸ் செக்யூரிட்டி காமிச்சா என்னடா நடக்கும் அப்புறம்? இத மட்டும் தான் எடுத்தாளா? இன்னும் என்னென்ன போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காளோ ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் அனுப்புனா அவ உனக்கு கை கட்டி சல்யூட் அடிப்பானா? இல்ல கை தட்டி சிரிக்க மாட்டான்? கேவலமா சீப்பா நினைக்க மாட்டான்? இல்லங்க, நான் டேய், ஐயோ மாப்ள, ஏன் உனக்கு புத்தி இப்படி போகுது? கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ஓவரா போவியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த போட்டோவை எடுத்திருப்பேன். ஏங்க, நான் எப்படிங்க உங்க கூட இருந்துகிட்டே போட்டோவும் எடுக்க முடியும்? இது செல்ஃபி இல்லங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறேன்னு நினைப்பா? நீயும் உன் பெரியம்மாவும் சேர்ந்து போட்ட கூட்டு களவாணித்தனம் தானே ராஜி இதெல்லாம்? ராஜி, நடந்தது தெரியாம பேசாத. எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன்.
செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து தானே விஜய உள்ள வச்சு ஆபீஸ பூட்ட வச்சீங்க. என்னது காசு கொடுத்தாங்களா? விஜய், முக்கியமான ஃபைல இவ எடுத்துட்டு வந்தது, போன் காணாம போனது, கரண்ட் கட் ஆனது, ஆபீஸ் லாக் ஆனது எல்லாமே செக்யூரிட்டிய கையில போட்டு இந்த அம்மா செஞ்ச வேலை தான். மாப்பிள தம்பி முறுக்கிட்டு இருந்தா என்ன, நான் எப்படி என் பொண்ணு மடியில விழ வைக்கிறேன் பாருன்னு இவங்க என்கிட்ட சவால் விட்டாங்கடா. சவால் விட்ட மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல. ஐயோ ஐயோ, இப்படி அபாண்ட மலை என் மேல பழி போடாத. நான் எப்போ உங்ககிட்ட சவால் விட்டேன்? அப்போ செஞ்சதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.